ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வரும். என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நான் சால்மன்ன்ற ஃபிஷ் வெரைட்டி வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஃபிஷ்ஷில் பார்த்திங்கன்னா சுத்தமாக முள்ளே இருக்காது. ஸோ இந்த சால்மன் ஃபிஷ் ஃபில்லட்டை வந்து ஸ்மால் பீசஸாக நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஊர்லேயும் இந்த சால்மன் ஃபிஷ் வெரைட்டி கிடைக்கிது. ஸோ அதை வாங்கி கூட நீங்கள் பிரியாணி செய்யலாம். அப்படி இல்லைன்னா சென்டரில் மட்டும் முள் இருக்கிற மாதிரி மீனுங்களை வாங்கி இந்த பிரியாணி செய்யலாம். லைக் வஞ்சரம் மீன், கொடுவா மீன், கிழங்கா மீன், அந்த மாதிரி முள் கம்மியாக இருக்கிற மீன் வாங்கி கூட இந்த ஃபிஷ் பிரியாணி செய்யலாம். இந்த சால்மன் ஃபிஷ்ஷில் ஒமேகா 3ன்ற ஃபேட்டி ஆசிட் கண்டென்ட் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இப்போ ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். மேரினேட் பண்ணுறதுக்கு ஃபிஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் ஃபிஷ்ஷோட பரட்டி வச்சு ஒரு 1/2 an hour மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே வந்து நான் 2 கப் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதையும் ஒரு 1/2 an hour தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஃபிஷ்ஷஸ் வந்து 1/2 மணி நேரம் மேரினேட் ஆனதுக்கப்புறம் நான் இங்கே கிரில்லில் போட்டு ஃபிஷ்ஷஸை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் கிரில் இருந்தால் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் தோசை தவாவில் கூட இந்த ஃபிஷ்ஷஸை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கன்வென்ஷன் ஓவனில் கூட நீங்கள் போட்டு பேக் பண்ணலாம். நம்ம சிக்கன் பிரியாணி செய்கிற மாதிரி ஃபிஷ்ஷை ரைஸ் கூடவே போட்டு வேக வைக்க முடியாது. ஏன்னா ஃபிஷ்ஷில் வந்து முள்ளெல்லாம் இருக்கும். ஸோ அப்படி போட்டு நம்ம வேக வச்சோன்னா முள்ளெல்லாம் ரைஸ் கூட மிக்ஸ் ஆகி சாப்பிடும்போது நம்ம தொண்டையில் சிக்கிக்க சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷை பச்சையாக அப்படியே ரைஸ் கூட போட்டு வேக வச்சா ரைஸ் ஃபுல்லாக ஃபிஷ் ஸ்மெல்லாக இருக்கும். இந்த மாதிரி தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டால் பிரியாணியோட ஸ்மெல் தான் ரைஸில் இருக்கும். அதனால் நான் இப்போ ஃபிஷ்ஷை வந்து தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷில் மசாலாஸ்லாம் நல்லா கோட் ஆகி நல்லா ரோஸ்ட் ஆகி இருக்குது. இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, 6 லவங்கம், கொஞ்சமாக குருமிளகு, இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டான்னா இது சேர்க்க தேவையில்ல, 2 பிரியாணி இலை, ஒரு அனாசி மொக்கு, 3 ஏலக்காய், அப்புறம் ஒரு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிக்கோங்க, 2 பச்சை மிளகாயை கீறி வச்சுக்கோங்க, கொஞ்சமாக புதினாவும் கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறம் ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா பொடிகள்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், இதெல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக லெமன் ஜூஸை புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது பிரியாணி செய்கிறதுக்கு கனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே பிரியாணி செய்கிறதுக்கு ஹெவி பாட்டம் வெசல் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் குக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டர் இல்லாட்டி கீ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பட்டர் உருகினதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க ஹோல் ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இப்போ தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி வெந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும்.
இப்போது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க மசாலா பொடிகளெல்லாம் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 3 கப் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இந்த டைமில் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸையும் சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கிட்டேன். இப்போ அரிசி 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை சேர்த்துக்கலாம். ஃபிஷ்ஷை சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியம் ஹீட்டில் வச்சு பாத்திரத்தை மூடி வச்சு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போது சுவையான ஃபிஷ் பிரியாணி தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.